ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணாச்சி தோட்டத்து பக்கத்துல ஒரு தோட்டத்துல ஆயினி மரம் நிக்குது. அது ரப்பர் தோட்டம் தான். ஆனா ஒரு சைடுல வேலி சைடுல வந்து ஆயினி மரம் நிக்குது. ஆயினி மரம்னா ஆயினி சக்கை நாங்க சொல்லுவோம். இதான் அது. இதான் ஆயினி சக்கை, ஆயினி பழம் எல்லாம் நாங்க சொல்லுவோம். எங்க ஊர்ல அயனின்னு சொல்லுவாங்க, ஆயினின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இது எங்க தோட்டத்துல நிக்கிறதுனால கீழே விழுந்து கிடக்கு. இப்ப பாருங்க, மேல இதான் மரம். இப்ப இந்த தோட்டத்துல மேல காய்கள் பழுக்கும் போது கீழே விழும். இங்க நிறைய கீழே விழுந்து கிடக்கு. சில பறவைகளும் எடுத்துட்டு போவோம். இப்ப இதை பிச்சு பார்க்கல எப்படின்னு, சும்மா பிச்சா போதும். டூரிஸ்ட் பிளேஸ்ல எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் வச்சு இதெல்லாம் விற்பாங்க. பலாப்பழம் மாதிரி இருக்கும் பாருங்க, மினி பலாப்பழம் இது. இதை எப்படி பிச்சு எடுக்கணும்னா, இந்த ஸ்கின் தோலை மட்டும் பிச்சு பிச்சு இப்படி எடுத்தா போதும். இதை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடணும். உள்ள ஒரு சின்ன ஒரு விதை இருக்கும், அதை கீழே போட்டாலும் அதுவும் முளைச்சி வரும். நல்ல டேஸ்டா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாத்து தொட்டி பாலம், திருப்பர் பாரி, இந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கடைகள்லாம், சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க இதெல்லாம்.